பார்க்குறீங்க. இப்படி ஒரே வாட்டி ஷேக் பண்றது மூலமா, உள்ள இருக்கக்கூடிய அத்தனை இன்ஃபர்மேஷனும் என்னோட மைண்டுக்கு கொண்டு வர தான் ட்ரை பண்ணேன். அது முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. ஆனா, சிட்டி ஸ்பீடுக்கு இல்லனாலும் பரவால்ல. ஓரளவுக்காவது நம்ம என்ன பண்ணலாம், இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்ல, பலதரப்பட்ட சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட மைண்டுக்கு ஸ்பீடா கொண்டு வரலாம். இந்த வீடியோல அது எப்படின்னு நான் சொல்றேன். அத நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், Google ப்ராடக்ட் ஆன நோட்புக் LMஅ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த நோட்புக் LMஅ நீங்க ஓப்பன் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அது எங்க வேணா இருக்கலாம். பிடிஎஃப்பா இருக்கலாம், விக்கிபீடியாவா இருக்கலாம், இல்ல ஒரு யூடியூப் லிங்க்கா இருக்கலாம், ஏன் பாட்காஸ்ட்டா கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு 10 வருஷம் நீட் கொஸ்டின் பேப்பர நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்ப அப்லோட் பண்ணிட்ட பிறகு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது எனக்கு தேவையான எளிதான கொஸ்டின்ஸ் குறிப்பா ஃபோட்டோசிந்தசிஸ்லருந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடு அப்படின்னா, அந்த 10 வருஷ டாக்குமெண்ட்டையும் அத அனலைஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ்ல இருக்கக்கூடிய அந்த கேள்வியில அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இந்த ஜேஇ கொஸ்டின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணிட்டு, ஈசியிலருந்து காம்ப்ளக்ஸான கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு அரேஞ்ச் பண்ணி குடுங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, அது அரேஞ்ச் பண்ணி குடுக்கும். இது எக்ஸாம் பிரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல. நீங்க ஒரு லாயரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு பிராக்டிசிங் டாக்டரா இருக்கலாம், இல்ல டீச்சரா கூட இருக்கலாம். யாருக்கு வேணா அது பயன்படும். அதனால இப்படி ஒரே ஷேக்ல நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலனாலும், ஒரு ப்ராம்ப்ட்ல நமக்கு கிடைக்கிறது ஈஸி தானே. இந்த ஆப்ப கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கும். சரி. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு ஆசிரியர் ஜூலியஸ ஃபாலோ பண்ணிக்கங்க. கூடுதலா இந்த நோட்புக் LMஓட லிங்க் உங்களுக்கு வேணும்னா, என்னோட பயோல இருக்கக்கூடிய என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ச்சியா அப்டேட்ஸ் வரும்.